ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட டே ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான வீட்டு வேலைகளை மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே முடிச்சிருவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடிய என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock முன்னாடி எப்போவுமே முடிச்சிடுறேன். அந்த மாதிரி முடிச்சிடுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. ப்ரொடக்டிவாக அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் புதுசான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு, என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு டைம் கிடைக்கிது. ப்ளஸ் என்னோடய யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து நான் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான டைமாக இருக்கட்டும், என்ன நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு அந்த டேயில் நிறைய வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னோட இந்த க்ளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நான் மார்னிங் 9 o'clock முன்னாடியே முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். அப்படி நான் பண்ணக்கூடிய க்ளீனிங் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் மார்னிங் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைய டே வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி என்ன மாதிரியான வேலைகள் வந்து நமக்கு இருக்கும், என்ன மாதிரியான வேலைகளை வந்து நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதில் 9 o'clock முன்னாடி முடிக்க வேண்டிய வேலைகளை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு நோட் பண்ணி அதுக்கு கீழே அதை எழுதி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த 9 o'clock முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை முடிக்கிறதுனால 9 o'clock அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய நேரம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். நான் சொல்ல போகிற வேலைகள் எல்லாமே என்னோடய டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய வேலைகள். பட் அதை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து 9 o'clock முன்னாடி முடிக்க வேண்டிய வேலைகளாக வந்து மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி என்னென்ன வேலைகள் அப்படின்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது. எங்களோட மேக்ஸிமம் ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிஷினில் தான் நான் லோட் பண்ணி வைப்பேன். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நான் கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது மெஷினில் வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து முதல் நாள் நைட்டே வந்து நான் லோட் பண்ணி வச்சுருவேன். அந்த சோப் லிக்விட் இருக்கும்ல, அதையும் எடுத்து மெஷின் மேலேயே வச்சுருப்பேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் நான் கிச்சனில் பேக் டோரை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மெஷின் மேலே அந்த லிக்விட் இருக்கும், டக்குன்னு எடுத்து அதில் ஊற்றிட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுறதுனால மெஷின் ஒரு சைடு அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், நான் என்னோடய மற்ற வேலைகளை பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக நான் அந்த கிச்சன் வேலைகள் முடிக்க போகிற அந்த ஸ்டேஜில் வந்து மெஷின் ஓடி முடிஞ்சிருக்கும். அப்புறம் எடுத்து டக்குன்னு மார்னிங்கே காய போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 9 o'clock முன்னாடியே இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுறதுனால அது வந்து வெயிலில் நல்லா காயறதுக்கான டைமும் கிடைக்கும். ப்ளஸ் சில நேரம் வந்து நம்ம சமையல் வேலை பார்த்துக்கிட்டே வந்து மெஷினில் துணி போட்டிருக்கதை மறந்துடுவோம். அது ஓடி முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து காய போடணும் அப்படின்றதே வந்து நம்மளுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. அதை மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து மார்னிங் டைமுக்கு இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதை வந்து மாற்றி வச்சு அதைத்தான் வந்து நான் ரெகுலரைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 11:30க்கு 12 o'clock இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்ஸை வந்து லோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. என்னோடய கிச்சன் வேலைகளை பார்த்துக்கிட்டே வந்து நான் மறந்து போயிடுவேன் ட்ரெஸ் போட்டதையே. அப்புறம் லேட்டாக எடுத்து காயப்போடுவேன். நான் காயப்போடும்போது பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் காயறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும். இல்லை சில டைம் வந்து வெயில் இல்லைன்னா அடுத்த நாள் வரைக்கும் காஞ்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் மார்னிங் வந்து இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதை வந்து மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ எனக்கு அந்த மறக்கிறக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரெஸ் வந்து காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது, அதை மடித்து வைக்கிறதுக்கு அடுத்த நாள் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரங்களை அதுக்கான இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இந்த வேலையை நான் 9 o'clock முன்னாடியே முடிச்சிருவேன் அப்படின்றதுனால நான் சமைக்கும்போது எனக்கு தேவைப்படக்கூடிய பாத்திரங்களை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லை இதெல்லாம் அப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சமைக்கும்போது எனக்கு இப்போ ஒரு பாத்திரம் தேவைப்படுதுன்னா நான் அந்த பாத்திரம் விலக்கி வச்சுருக்கக்கூடிய பேஸ்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் போய் தேடி பார்ப்பேன். அது வந்து அந்த பேஸ்கெட்டில் அடியில் இருக்கும். ஸோ தட் மேலே இருக்க பாத்திரங்களை ஃபுல்லாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாத்திரங்களை எடுத்துகிட்டு வருவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த வேலையை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் அந்த ஒவ்வொரு பாத்திரமாக நம்ம தேவைப்படும் போது அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டைமும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலையை 9 o'clock முன்னாடியே வந்து முடிச்சிருவேன்.
அடுத்ததாக என்னோடய டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய டஸ்டிங் ஒர்க்கு. இந்த டஸ்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நான் ரொம்ப ஏர்லியராகவே வந்து முடிச்சிடுறேன். இந்த மாதிரி முடிச்சிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம் இருக்குது பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியராகவே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டஸ்டிங் ஒர்க் பண்ணுவேன். அந்த டஸ்டிங் ஒர்க் முடிச்சுட்டு தான் குளிச்சுட்டு வருவேன். குளிச்சுட்டு வந்ததும் நான் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துருவேன். இப்படி நான் பண்ணும்போது எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். சில நேரம் வந்து 10:30, 11 o'clock அதுக்கு மேலே எல்லாம் கூட ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போது இந்த டஸ்டிங் ஒர்க்கை 9 o'clock முன்னாடி வச்சிடுறதுனால அந்த டஸ்டிங் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ருவேன். ஸோ தட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக எனக்கு அன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இது ரெண்டையுமே வந்து 9 o'clock முடிக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ½ an hour முன்ன பின்ன போகலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் என்னோட 80% ஒர்க் வந்து, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கான ஒர்க் வந்து அந்த 9 o'clock முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒர்க்கை அந்த 9 o'clock முடிச்சிடுறதுனால எனக்கு அடுத்தடுத்து கிச்சன்லேயே நின்றுக்கிட்டே இருக்க மாதிரியான வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் ஒரே டைமில் மார்னிங் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே இருந்துகிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். என்னடா எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும், காலையில் மதியம் நைட்டு அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம சில நேரங்களில் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறேன். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா வெறுமனே சாதம் மட்டும் வைக்கிறதுக்காக தான் கிச்சனுக்கு போவேன். மற்ற எந்த சமையல் வேலைகளும் கிச்சனில் இருக்காது. ஜஸ்ட் க்ளீன் பண்ணுற வேலைகள் மட்டும்தான் இருக்கும். அதை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். அடுத்து நான் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த வேலை வந்து நான் முன்னாடிலாம் எப்படி பண்ணுவேன்னா ஈவினிங் டைமில் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு 6:30 இல்லைனா 7:30 அந்த டைமில் வந்து டிவி பார்த்துட்டோ இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டோ வந்து அந்த காய்கறிகளை வந்து நறுக்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஏனோ வந்து எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் பார்த்துக்கிட்டே வந்து காய்கறியை நறுக்கிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே நறுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ முடிஞ்சதுமே அடுத்து எதாவது பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் இந்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேலையை ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை வந்து அப்படியே மார்னிங்க்கு வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா எனக்கான ரிலாக்ஸிங் டைமாக கிடைக்கும். அந்த டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எங்கேயாவது அவுட்டிங் போயிடுவோம். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னோட ஹெல்த்துக்கான விஷயம். அதாவது மார்னிங் 9 o'clock முன்னாடி அட்லீஸ்ட் 750 ml வாட்டர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 750 ml தண்ணியை வந்து அப்படியே நான் கிச்சன் வேலை பார்த்துக்கிட்டோ இல்லை என்னோட மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டோ இடையில எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. ஒரு மாதிரி சீக்கிரமே வந்து டயர்டாக மாட்டேன்றேன். முன்னெல்லாம் வந்து இந்த தண்ணி குடிக்கிறதே வந்து எனக்கு மறந்து போயிடும். ரொம்ப வந்து ஞாபகம் வச்சு இல்லை மொபைலில் வந்து ரிமைண்டர் போட்டு அப்பப்போ தான் எடுத்து குடிச்சிட்ருப்பேன். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 9 o'clock நம்ம இவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோட மார்னிங் 9 o'clock முன்னாடி வேலைகளை வந்து பிரித்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கான டைம் நிறைய கிடைக்குது. அப்படி எனக்கு கிடைக்கக்கூடிய டைமை ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.